பங்குச்சந்தையில் சமீப காலமாக அதிகமாக லாபம் கொடுத்துட்டு இருக்க கம்பெனி என்னன்றதை இப்போ நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைஸையும், கம்பெனியோட நல்ல நியூஸ் என்ன, கெட்ட நியூஸ் என்ன, தற்போதைய நிலை என்ன அப்படின்றதையும் இப்போ நாம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா ஆயில் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ₹180 ₹714 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் 251% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில் அண்டு எல்ஜிபி டிரான்ஸ்போர்ஷன் இந்த மாதிரி பிஸ்னஸில் இந்த கம்பெனி ஈடுபடுறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1,10,10,894 கோடி. இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிங்க. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 682. இதோட ஹைலோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ₹180 ₹714 வரைக்கும் போயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ பார்த்திங்கன்னா 14.2. இது கரெக்டான லெவலில் இருக்காங்க. புக் வேல்யூ 297. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 1.54%. இது ஹெல்த்தியான டிவிடெண்டுங்க, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ROE ROC பார்த்திங்கன்னா 17-18% இருக்காங்க. இதுவும் ஒரு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா ₹10. ஓபிஎம் 38.7. இபிஎஸ் 41.8. இந்த கம்பெனி இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ₹7,597 கோடி ப்ராஃபிட் மட்டுமே காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா ₹2,205 கோடி. டெப்ட் பார்த்திங்கன்னா ₹24,041 கோடி. ரிசர்வ்ஸ் பார்த்திங்கன்னா ₹47,255 கோடி. இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா -30.8 கோடி. இந்த கம்பெனி கடந்த லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா ₹2,016 கோடி ப்ராஃபிட் மட்டும் காமிச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் கையில் பார்த்திங்கன்னா 56.7% வச்சுருக்காங்க. எஃப்ஐ 9.34% வச்சுருக்காங்க. டிஏ 17.9% வச்சுருக்காங்க. பப்ளிக் கையில் 6.28% வச்சுருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஹோல்டிங். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 18.7% அதிகரிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 14.7% அதிகரிச்சிருக்காங்க. கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா, கம்பெனியோட டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 25.7% கொடுக்குறாங்க. இது நல்ல பாசிட்டிவான விஷயம். அதுமாதிரி நெகட்டிவான விஷயம் என்னென்னா, கம்பெனியோட டெப்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28.8 இருந்து 37.5 அதிகரிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். டெக்னிக்கலி பொறுத்தவரை டே சார்ட்டை பார்க்கும்போது ட்ரெண்டிங் இன்னும் பையில் தான் இருக்குது. MACD இன்னும் பை ரேட்டில் தான் இருக்குது. RSI ஓவர் பாட் தான் நெருங்கிட்டு இருக்காங்க. வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.